Hello students, exercise 1.4 la 12th problem பார்க்கலாம். The function t which maps temperature in Celsius into temperature in Fahrenheit is defined by t of c is equal to f where f equals 9 by 5c plus 32. ஸோ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் t இருக்கு அண்ட் இது எப்படி மேப் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் இன்டூ டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் தட் இஸ் t is from Celsius to Fahrenheit இதை தான் டினோட் பண்ணுது. அப்போனா இது மீனிங் என்ன, நம்மளோட ஃபர்ஸ்ட் செட் எல்லாமே செல்சியஸாக இருக்கும், செகண்ட் செட்டில் டெம்பரேச்சர் எல்லாமே ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். ஸோ சியோட இமேஜ் எஃப்ல இருக்கும். ஓகேயா, அப்போ சியோட இமேஜ்னா டி ஆஃப் சின்னு சொல்லலாமா? அண்ட் இந்த டி ஆஃப் சி எல்லாம் எங்கே இருக்கும், இந்த செகண்ட் செட்டில் இருக்கும். அதாவது சியோட இமேஜ் டி ஆஃப் சி, இந்த டி ஆஃப் சி எல்லாமே எஃப்ல இருக்கும். ஓகேயா, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ கிவனில் என்ன இருக்குன்னா டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் அண்ட் இந்த எஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 9/5c + 32. எஃப்ன்றது ஃபாரன்ஹீட், சின்றது செல்சியஸ். ஸோ நமக்கு இப்போ 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. நம்ம 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் அண்ட் எஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9/5c + 32. நமக்கு டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப்னு தெரியும். ஸோ எஃப்க்கு பதிலாக நம்ம டி ஆஃப் சியை இங்கே போட்டுக்கலாமா? அப்போ டி ஆஃப் சி ஈக்குவல்ஸ் 9/5c + 32. இங்கே எதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டி ஆஃப் 0, டி ஆஃப் 28 இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னா டி ஆஃப் 0. ஸோ இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா சி இருக்கிற ப்ளேஸில் நம்ம 0வை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 9/5 × 0 + 32. 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 தானே. ஸோ 0 + 32 = 32. ஆக்சுவலி இங்கே 0ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, சி டேர்ம். அப்போ டி ஆஃப் சி நமக்கு என்ன தெரியும், நம்மளோட டி இஸ் ஃப்ரம் சி டு எஃப், அதாவது செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். அண்ட் இங்கே டி ஆஃப் சி தானே இருக்குது. அப்போ சியோட இமேஜ் எல்லாமே செகண்ட் செட் என்ன, ஃபாரன்ஹீட். அப்போ டி ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கணும். ஓகே, வெறும் 32ன்னு போடக்கூடாது, டிகிரி ஃபாரன்ஹீட்னு நம்ம போட்டிருக்கணும். செகண்ட் சப்டிவிஷன் டி ஆஃப் 28. அப்போ டி ஆஃப் 28னா நம்ம சிக்கு பதிலாக 28 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 9 × 28/5 + 32. 9 × 28னா 252/5 + 32. அண்ட் 252/5னா நமக்கு 50.4ன்னு கிடைக்கும். ஓகேயா, ஸோ 50.4 + 32 = 82.4. ஸோ டி ஆஃப் 28 இஸ் ஈக்குவல் டு 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். பிகாஸ் இங்கே 28ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, சி, அதாவது டி ஆஃப் சி. டி ஆஃப் சின்றது சியோட இமேஜ். அப்போ இந்த டி ஆஃப் சி எதில் இருக்கும், ஃபாரன்ஹீட்டில் இருக்கும். ஸோ 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் டி ஆஃப் -10. அப்போ டி ஆஃப் -10 இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்டூ சின்னு இருக்கும். சிக்கு பதிலாக -10 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ப்ளஸ் 32. ஸோ 5 2s are 10, இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டுருவோம். 9 2s are 18 ப்ளஸ் 32. அப்போ -18 ப்ளஸ் 32னா 14ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போ டி ஆஃப் -10 will be equal to 14 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த டிகிரி ஃபாரன்ஹீட் எதுக்கு போடுறோன்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Next subdivision, the value of c when t of c is equal to 212. நமக்கு first 3 subdivisionல c ஓட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, நம்ம just அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். பட் ஃபோர்த் சப்டிவிஷனில் நமக்கு வேல்யூ ஆஃப் c கொடுக்கல, இன்ஸ்டட் டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 212 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து எப்படி நம்ம சியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். டு ஃபைண்ட் சி நமக்கு ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருந்தாங்க, டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 9/5c + 32. ஸோ இதை எப்படி நம்ம இங்கே பண்ண போகிறோம்னா இந்த டி ஆஃப் சியோட வேல்யூவை இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ
9 by 5 C plus 32 equals 212. So 9 by 5 C equals இந்த plus 32 நம்ம right side கொண்டு போகிறோம். அப்போ 212 minus 32. 212 minus 32 na 180. So 9 by 5C is equal to 180. 9C equals இந்த denominatorல இருக்கிற 5 நம்ம right side கொண்டு போகிறோம். ஸோ இது நியூமரேட்டரில் வந்துடும் 180 into 5. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 900ன்னு கிடைக்கும். அப்போ 9C is equal to 900. அப்போ C is equal to 900. இங்கே 9C மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 9 ரைட் சைடு வந்துச்சுன்னா அது டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ 900 by 9 equals 100 degree Celsius. இங்கே ஏசி வந்து செல்சியஸுக்கு போட்டிருக்கோன்னா நமக்கு T is from C to F. ஸோ சியோட இமேஜ் தான் T of C. ஸோ இங்கே நம்ம C தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ டிகிரி வந்து செல்சியஸில் தான் இருக்கும். ஓகேயா? Next, fifth subdivision போலாம். The temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. ஸோ நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்சியஸ் வேல்யூவும் Fahrenheit வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஈக்குவல்னா நம்ம டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் செல்சியஸ் வேல்யூ ஈக்குவல்ஸ் Fahrenheit வேல்யூ, செல்சியஸ்னா சின்னு டினோட் பண்ணுவோம், Fahrenheitனா எஃப்னு டினோட் பண்ணுவோம். நமக்கு ப்ராப்ளம்லையே F equals 9 by 5C plus 32ன்னு கொடுத்துருக்காங்க. எய்தர் நம்ம Fக்கு பதிலாக Cன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா Cக்கு பதிலாக Fன்னு எடுத்துக்கலாம். ஒன்று Fஐ மட்டும் சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா Cயை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அட் அ டைமில் ரெண்டையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கே நம்ம Fக்கு பதிலாக Cன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ Fக்கு பதிலாக C எடுத்தோன்னா C equals 9 by 5C plus 32. ஸோ C 9 by 5Cயை நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். ஸோ C minus 9 by 5C equals 32. ஸோ இப்போ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணுறதுக்கு இந்த 5ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 5C minus 9C by 5. ஓகேயா? ஸோ 5C இங்கே போச்சுன்னா நமக்கு ஹோல் டிவைடட் பை 5ன்னு நம்ம போடுவோம், which equals 32. அப்போ 5C minus 9Cனா minus 4C by 5 equals 32. minus 4C is equal to 32. இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற 5 நமக்கு ரைட் சைட் போகும். அப்போ இது நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ 32 into 5ன்னு நமக்கு கிடைக்கும். C equals இங்கே minus 4C இருக்கா, சென்ஸ் இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ minus 4C ரைட் சைடு வந்துச்சுன்னா இது டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ C is equal to 32 into 5 by minus 4. 4 டேபிளில் நம்ம இங்கே 32வை கேன்சல் அவுட் பண்ணலாமா? 4 8s are 32. ஸோ 8 into 5 40. இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் சைனும் இங்கே போட்டுக்குவோம். ஸோ C is equal to minus 40. நமக்கு ஃபிஃப்த் ப்ராப்ளமில் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டெம்பரேச்சர். கரெக்டாக? நமக்கு ப்ராப்ளமில் கிவன் என்னென்னா T of C is equal to F. இங்கே நமக்கு C is equal to F. ஏன்னா செல்சியஸ் வேல்யூவும் Fahrenheit வேல்யூவும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ Fக்கு பதிலாக Cன்னு போடலாம். C என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? -40. ஸோ T of C is equal to -40 degree. ஓகேயா? ஸோ ஆக்சுவலி இங்கே நம்ம டெம்பரேச்சர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். T is from C to F. நம்ம T தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு செல்சியஸும் போடக்கூடாது, Fahrenheitடும் போடக்கூடாது, நம்ம டிகிரின்னு வச்சுட்டே விட்டுறலாம். ஓகேயா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.